மனிதர்கள் எல்லாமே போகாத இடமே இருக்காது. அப்படி போன எல்லாருமே திருப்பியும் வந்துடுவாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்லப்பட இந்த இடம் பார்த்தீங்கன்னா, போன யாரும் திருப்பியும் வந்ததே கிடையாது. அந்த ஐலாண்டோட நேம் தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்த ஐலாண்டை பற்றி ஃபுல்லாக பார்க்கணும்னா நம்ம சேனலில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்தமான் நிக்கோபாரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் நார்த் சென்டினல் ஐலாண்ட். இந்த தீவு 60,000 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு பழமையான தீவு. இந்த தீவில் சிங்கமோ புலியோ இல்லை கரடியோ இல்லை, நம்மளை மாதிரி மனிதர்கள் தான் இந்த தீவில் வசிக்கிறாங்க. இந்த தீவில் இருக்கிற மனிதர்கள் எல்லாமே அந்த தீவில் இருக்கக்கூடிய காட்டு பன்னியை தான் வேட்டையாடி சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த தீவில் இருக்கிற மனிதர்கள் அங்கே இருக்கிற வெஜிடபிள்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸை தான் பறித்து சாப்பிடவும் செய்வாங்க. அங்கே இருக்கிற மனிதர்களுக்கு யாருக்குமே மாடர்ன் டெக்னாலஜினா என்னதையும் தெரியாது. அது தெரியாமல் தான் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த ஐலாண்டை சுற்றி பார்க்க போன யாருமே பார்த்திங்கன்னா திருப்பியும் அவங்களோட வீட்டுக்கு வந்ததே கிடையாது. 2018 அப்டேட் படி பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் குறைஞ்சபட்சம் 200 இருந்து 400 பேர் கிட்ட வசிக்கிறாங்களாம். இதை யாரும் எக்ஸாக்டாக சொல்லலை, எல்லாமே ஒரு கெஸ்ஸிங் தான். இவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது. 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி மனிதர்கள் எப்படி இருந்தாங்களோ அந்த வாழ்க்கையை தான் இப்போ இங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க. எவ்வளவோ சயின்டிஸ்ட் இந்த ஐலாண்டை ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி போனாங்க. அப்படி போன யாருமே திருப்பியும் ரிட்டர்ன் வரவே இல்லை. அவங்க எங்கே போனாங்கன்னு யாருக்குமே தெரியலை. 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா உலகத்தோட கான்டாக்டில் இருந்து பிரிஞ்சு தனியாக வந்துட்டாங்க. அதாவது நம்ம பூமிக்குள்ளே இருக்கிற ஏலியன் பார்த்திங்கன்னா அது இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் தான். இதனால நான் அப்படி சொல்கிறேன்ட்டு இந்த வீடியோட கடைசியில் உங்களுக்கே புரிய வரும். நம்ம டிவியில் பார்த்துருப்போம், மனித குரங்கு அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுவாங்க. அந்த மனித குரங்குக்கு பற்கள், அவங்களோட உடம்பு எல்லாமே எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அந்த ஸ்ட்ராங் பார்த்திங்கன்னா இந்த ஐலாண்டில் இருக்கிற மக்களுக்கு எல்லாருமே இருக்கான். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற பாடி பில்டர்ஸை காட்டிலையும் அந்த தீவில் இருக்கிற மக்கள் பல மடங்கு பலசாலியாம். மாடியஸ் வேல்ரல் போர்ட்மேன் சொல்லப்படுறவங்க. இவங்க பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸர். 1980 பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸர் இந்த ஐலாண்டில் இருந்து 4 பேரை மட்டும் செலக்ட் பண்ணி கப்பலில் ஏற்றி அவங்களோட நாட்டுக்கு கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி கொண்டு போயிட்டுருக்கப்பே பார்த்தீங்கன்னா வழியில் 2 பேர் மட்டும் அட்மாஸ்பியர் காரணமாக இறந்து போயிட்டாங்க. இது எப்படி நடந்துச்சுன்னு அந்த பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸருக்கு தெரியலை. அதுக்கடுத்ததாக அந்த கப்பல்லே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து இந்த 2 பேர் ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணாங்க. அப்படி அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டிஎன்ஏவும் அந்த ஐலாண்டில் இருக்கக்கூடிய மனிதர்களோட டிஎன்ஏவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. மனிதர்களை பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டிஎன்ஏவை வச்சு பிரிப்பாங்க. ஒன்று வந்து கிரேட் அடாமிஸ், 2வது ஜடாவா, 3 பார்த்திங்கன்னா ஆங்கே, 4வது பார்த்திங்கன்னா ஜங்கில், 5வது தான் சென்டினஸ். இப்போ நான் சொன்ன 5 டிஎன்ஏல ஃபஸ்ட்டு 4 டிஎன்ஏ பார்த்திங்கன்னா எல்லா மனிதர்களோட ஒத்துப்போகும். கடைசியாக சொன்ன சென்டினஸ் அந்த டிஎன்ஏ மட்டும் பார்த்திங்கன்னா எந்த மனிதர்களோட ஒத்து போகாது. அதனால தான் 60,000 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் மட்டும் எங்கேயுமே போகாமல் அந்த ஐலாண்ட்லேயே இருக்காங்க. பிரிட்டிஷ் நேவி ஆஃபீஸர் பார்த்திங்கன்னா தூக்கிட்டு வந்த 4 பேரில் 2 பேரை திருப்பியும் அந்த ஐலாண்ட்லேயே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டும் இனிமேல் எந்த ஒரு டூரிஸ்ட்டும் எந்த ஒரு சயின்டிஸ்ட்டும் அந்த ஐலாண்ட் பக்கம் போகக்கூடாதுன்ட்டு ஆர்டர் போட்டாங்க. சரி, இன்றைக்கான வீடியோஸ் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோஸில் வந்து சந்திப்போம். தேங்க்ஸ் அண்ட் பாய்.